வந்துட்டோமா? எப்பா இன்னும் வரலப்பா. வந்துச்சுன்னா நானே உங்ககிட்ட சொல்றேன். தயவு செஞ்சு இப்படி புலம்பாத. காலையில இருந்து ரொம்ப தூரம் நடந்துகிட்டே இருக்கோம். அந்த இடம் இன்னும் வரவே இல்லையே. எப்பதான் வரும்? இப்படியே கேள்வி கேட்டுட்டு இருந்தா அப்புறம் அந்த இடமே வராது பாத்துக்க. ஒரு வழியா கிட்ட நெருங்கிட்ட. அம்மா என்னம்மா நீ எங்க இருந்து வர? இந்த மாதிரி தயவு செஞ்சு பயமுடுத்தாத. காட்டுல இருந்துதான். உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும்னு சொன்னல, அதனாலதான் உனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். சாப்பிடு. ஆமா தாயி, எனக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் இல்ல, ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி எல்லாமே பிடிக்கும். அதுக்கு நீ இப்பயா சாப்பிட முடியும்? இங்க பாரு, எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. தயவு செஞ்சு ஆள விடு. அதுல இருந்து பாதியே என்கிட்ட கொடு, நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. தயவு செஞ்சு இந்த பிசு பிசு கையை வச்சு இதெல்லாம் தொடாத. ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி இது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது பார்த்தாதுன்னு ஒவ்வொன்றையும் 2 தடவை பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, எதுக்காக எப்படி பண்ணி வச்சிருக்கோம்? நாம எதுக்கு பண்ணோம்? நாம ஏதாவது பண்ண போய் அது ஆக்சிடென்டலா ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சுன்னா, நாம ஒன்னு எடுத்து வைக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல வர? நீ நல்லது சொன்ன எடுத்துக்கடா. உனக்கு மட்டும் தான் கோவம் வரும்னு சீன் போட்டு காட்டுறியா? எங்களுக்கும் கோவம் வரும். நானும் கோவக்காரன் தான், புரியுதா? ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கிறேன். டேஸ்ட் நல்லா இருந்தா இன்னொன்னு எடுத்துப்பேன். அதை கண்டுக்க கூடாது. ஓகே, நல்லதா இருக்கும், எடுத்துக்கோங்க. நல்லதா இருக்கு. இல்ல கெட்டு போச்சு, நல்லா இல்ல. இல்ல நல்லதா இருக்கு, நீங்க வேணா பாருங்களேன். நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் உனக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி ஓவரா சீனை போடுற. ஏன் எங்களுக்குலாம் இருக்காதா? நாங்களும் மனுஷங்க தானே. நாங்களாம் பிரச்சனையே போடுறோம். நாம மனுஷங்களா இருக்கிறதுனால ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டியை சமாளிச்சே ஆகணும். அது உனக்கு தெரியாதா என்ன? ஆமா தெரியும். இருந்தாலும் ஒரு மனுஷனால சத்திய சோதனை. சாரி, இந்த விஷயத்துல கண்டுக்காத. டேய் முசாஃபர், உனக்கு ஸ்ட்ராபெரி பிடிக்கும் தாண்டா அவன் பறிச்சு கொண்டு வந்திருக்கா. நீ எதுக்குடா கோவத்தை அவ மேல காட்டுற? நீ காட்டுற கோவம் தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஏம்பா நான் என்னப்பா பண்ணேன்? எனக்கு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணுகிட்ட பொறுமையா தானே சொன்னேன். ஆனா அதுக்கு நீ என்ன பண்ணு? அந்த பொண்ணு முன்னாடியே என்ன காய்ச்சி மூச்சுன்னு கத்தி அசிங்கப்படுத்திட்ட. அவன் என் பக்கத்துல இருக்கும் போதெல்லாம் இதே மாதிரி தான் நீ பண்ணிட்டு இருக்க. நான் கத்திட்டேனா? ஏடா கத்த மட்டுமா செஞ்சு அந்த பொண்ணு முன்னாடி என்ன நிக்க வச்சு அசிங்கப்படுத்துறடா. உனக்கு கோவம் வந்தா என்ன பண்ற ஏது பண்ற எதுவுமே உனக்கு தெரியாதா? கத்தவே இல்லையடா. அதானே பார்த்தேன். உன் மேல ஒரு குற்றம் சொன்னா அதை என்னைக்கு நீ ஒத்துக்கிட்டு இருந்திருக்க? காய்ச்சி மூச்சுன்னு காது அறுந்து போற மாதிரி நீ கத்துற தெரியுமா? நீ கத்துற ஒரு கிளாஸ் வச்சிருந்த, அது கூட உடஞ்சு போச்சு. என்னதான் இருந்தாலும் உடஞ்ச பொருளை ஒட்ட முடியுமா சொல்லுடா. சரி சரி, என்ன மன்னிச்சிடாது, ஏன் தப்பு தான். அதிகப்பட்டதை மாத்த முடியுமா சொல்லு. உடஞ்சு போயிடுச்சாடா அது? ஆமாடா, உடஞ்சு போச்சு. இப்போ உடஞ்ச பொருளை ஒட்ட வச்ச பழைய மாதிரி இருக்குமா? அந்த நேரத்துல அப்படி பண்ணு எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. உனக்காக நான் விரல கூட வெட்டிக்கிறேன். தயவு செஞ்சு அழுகாதடா. என்னால பார்க்க முடியல. நானே அழுகாதடா. என்ன நீ மன்னிப்பியா? சரி சரி, படிக்கிறேன். அப்ப எதுக்கு என்ன அழுதுகிட்டு இருக்க? அழுகி நிறுத்துடா. ஆமாமா, இப்ப எனக்கு தான். இத பாரு, இதுக்கப்புறம் என்னோட மனசு முன்ன மாதிரி சாஃப்டா இல்லாம கல்லு மாதிரி மாறிடுச்சு. இனி அது மாறவே மாறாது. இதுக்கு மேல என்னால எந்த ஒரு காதல் தோல்வியும் மனவேதனையும் தாங்க முடியாதுடா. பழகுறங்கிற பேர்ல நல்லா பழகி ஆசை வார்த்தைலாம் காட்டி இந்த பச்சை மண்ணை இது வரைக்கும் நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. இதுக்கு மேல நான் ஏமாற தயாரா இல்ல. இப்படி எல்லாம் பேசாதடா, இன்னும் அழுதுருவேன்டா நானு. நாயகனை ரொம்ப மிஸ் பண்றேன். அதனாலதான் நானே எப்ப கோபுரம் தெரிய மாட்டேங்குது. நான் கூட தான் ஒன்றை விட அதிகமா ஐயான மிஸ் பண்றேன். அதுக்காக நான் உன்னை நீங்க திட்டி இருக்கடா. கோபப்பட்டுக்கிட்டா கத்த மாட்டேன்டா. என் நெஞ்சு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, கத்த மாட்டேன்டா. என்னப்பா நடக்குதுங்க? யாரும் நடக்கலையே, எல்லாம் உட்காந்துட்டு தான் இருக்கும். என் கண்ணுக்கு சரி, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. இல்லையே, நாங்களாம் பிரச்சனை கிட்டே பிரச்சனை போடுவோம். அப்புறம் எங்களுக்கு ஏன் பிரச்சனை வரக்கூடாது? நாங்களாம் கில்லாடி கிட்டு தெரியல. சும்மா சும்மா நாங்க பேசிட்டு இருந்தோம். மை ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது என்ன காஃபி ஷாப்பா இல்ல உங்களுக்கு ஆபீஸா? ஜே என்ன பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. ஷூட்டுக்கான எதுவுமே ரெடி ஆகலன்னா நான் நல்லா கத்துவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்கு ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? இத கத்த வேண்டிய அவசியமே இல்லையே. பொறுமையாவே சொல்லிருக்கலாம்ல. ஆமா, அப்ப வேலையை ஒழுங்கா செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம எப்படியாவது இந்த வர்க்க கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். நம்ம எவ்வளவு நெக் ஆஃப் தி மூமெண்ட்ல இருக்கோம்னு உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா? அது மட்டும் இல்லாம நான் ஒரு பெரிய கேரக்டர்ல நடிக்க போறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அது மட்டும் இல்லாம நான் நடிக்கிற அந்த கிளியோபாட்ரா மேடம் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. என்ன புரியுதா? அதே மாதிரி நானும் இன்னைக்கு அவங்கள மாதிரி ஃபீல் பண்ணணும். அதனால அதே மாதிரி கேரக்டரா நான் என்ன உருவாக்கிக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா மாட்டீங்களா சொல்லுங்க. இவங்க எப்பவும் இப்படிதானே? இன்னும் என்ன உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னோட காஸ்டியூம்ஸ் எங்க? தாரு, நீ இன்னும் கத்திக்கிட்டு தான் இருக்க. நீங்க உட்கார்ந்துட்டு தான் இருக்கீங்க. கம் ஆன் ஜே, எழுந்திருன்னு சொன்னேன். சரி வா போலாம்.
அந்த காஸ்டியூம் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இவங்க கத்துன கத்துல மண்டலம் உங்க முகத்தை குழம்பி. பாருங்க எப்படி வச்சிட்டு இருக்கீங்கன்னு. வேலை செய்யறதுக்கு விருப்பமே இல்லாத மாதிரி இருக்கீங்க. அந்த ஓல்டு மேன் கிட்ட உன்னை கோத்து விடுறேன் இரு. ஒழுங்கா போயிரு. நான் எப்பெல்லாம் அப்செட் ஆகுறேனோ என்னோட முகம் அப்படியே வெளுத்து போயிடுது. அந்த மாதிரி ஆச்சுன்னா என்னோட ஸ்கின்னுக்கு அது நல்லதே கிடையாது. அப்புறம் என்னால நடிக்கவே முடியாது. இங்க பாருங்க, எனக்கு அங்கங்க கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இந்த சிந்தட்டிக் கிளாத்லாம் எனக்கு ஒத்தே வராதுன்னு. ஆனா நீங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்ப பாருங்க நான் என்ன பண்றது. எனக்கு இதுல எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. என்ன எது கூப்பிட்டீங்க? நான் என்ன பண்றேங்க? இவங்க தான் கிளியோபெட்ரா, நீங்க தான் ஆண்டனியஸ். நீங்க ரெண்டு பேரும் தான் ஃபேமஸான கப்பல்ஸ். கிளியோபெட்ராவோட அழக பார்த்து இந்த ஆண்டனியஸ் அப்படியே மெய் மறந்து போயிட்டாரு. இதுதான் உங்களோட கேரக்டர். நான் எத்தனை தடவை சொன்னேன். ஆனா ஜான், எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கே. பரவாயில்ல விடு, பழகிறோம் டாரன். டேய் முசாஃபர், நான் இதை சொல்லி ஆகணும்டா. இந்த வேலை எனக்கு இப்பதான் ரொம்ப பிடிச்சிருக்கடா, ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எதுக்கு தம்மா இந்த விஷயத்த நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன்? ஏன்னா பாஸ்ங்கிற பேர்ல அடிமைத்தனமா இருக்கிறது பதிலா இது எவ்வளவுமே இல்ல. பிரதர், எனக்கும் இந்த ஃபீல்ட்ல நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய ஆட்ல இதே மாதிரி நடிச்சிருக்கேன். இல்ல நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கையே, அதனால சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது என்னையும் ஜேஜேவியும் யூஸ் பண்ணிக்கணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா கூப்பிடுங்க, நாங்க வந்து சிறப்பா செஞ்சு கொடுக்கிறோம். நான் அத பத்தி யோசிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீங்க இடத்த காலி பண்ணுங்க. ஆமா ஓகே ஓகே ஓகே, நீங்க வேலைய பாருங்க. கூல் டவுன். நீ அதை ஞாபகம் வச்சுக்கோ. என்ன கருப்பண்ண மாதிரி இருக்கு? ஆமா, பெயிண்ட் அடிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கேரக்டரோட கேரக்டரா அப்படியே ஒன்றி போயிடல, அதுக்காக தான். நீ ரொம்ப ஓவரா பேசுற. ஓகே गाइस, ஒரு தடவை ரிஹர்சல் பாத்துறலாம். எல்லாம் கொஞ்சம் ஒண்ணா வரீங்களா? டாரன், ஏற்கனவே நீ பொசிஷன்ல தான் இருக்க. அப்படியே படுத்துக்கிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போஸ் பண்ண பாப்போம். ப்ளூத், நீ அப்படியே அவளுக்கு பின்னாடி போயிரு. யா ஓகே. டாரனுக்கு பின்னாடி போயிரு. ஓகே, அப்புறம் நீ அப்படியே ஒரு ரொமான்டிக் பார்வையில அவளை பாரு. சனேம், நீ அப்படியே போய் அங்க உட்காருறியா? அந்த பூ வச்சு அந்த கிரவுன் அப்படியே டெக்கரேட் பண்ணிரு. பண்ணிடுறேன். டெனிஸ், நீ அப்படியே இந்த பக்கம் வா. நீ அப்படியே மியூசிக் கொஞ்சம் ப்ளே பண்ணு. ஆனா எனக்கு இது ப்ளே பண்ண தெரியாதே. பரவாயில்ல, சும்மா வாசிக்கிற மாதிரி நடிச்சா போதும். கைஸ், நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா பொறுமையா அப்படியே டாரன் கிட்ட நெருங்கி போங்க, அதுவே போதும். ஓகே பாஸ். டாரன், நீ என்ன பண்ணணும்னா அந்த கிரீம் அப்படியே வாங்கி ஸ்மெல் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் ப்ளூத்த பாக்குற. ஓகே, தென் அத ஸ்மெல் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு அட்மைரேஷனோட நீ ப்ளூத்த பார்க்கணும். புரிஞ்சுதா? கண்கள் நல்லா திறந்திருக்கணும். கைஸ், நீங்க எல்லாரும் பார்க்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கீங்க. அப்படிலாம் இருக்காதீங்க. கம் ஆன், ரிலாக்ஸ். இப்போ ஓகே, பெர்ஃபெக்ட். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? எல்லாம் கரெக்டா இருக்கு. சோ நாம ஆரம்பிக்கலாம். நீயும் அழகா இருக்க. ஐ மீன் ரசூலுக்கு சூட்டா இருக்கு. கேரக்டர்ல மூழ்கிட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அது என்னன்னா, இந்த கான்செப்ட்ல நான் தான் முக்கியமான கேரக்டர். சோ எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் திடீர்னு கத்துவேன். அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னா நான் ஆபீஸ்ல இருக்கும் போதே அப்படிதான் நடந்துக்குவேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பேர்ல நம்ம தலைமையில ஏறி உட்காந்து என்னமோ பண்ண போறா இவ. ஜெஜே, நீ சொன்னது எனக்கு நல்லா எல்லாம் கேட்டுச்சு. பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். யாரும் கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். கமான், எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஏதாவது ஒன்னு ப்ளே பண்ண. என்னால இப்ப சுத்தமா கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. இதுதான் பழி வாங்குற நேரம். முடிஞ்சிருச்சு. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே நம்பரை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல, பாத்துங்க. இந்த ஏரியாக்கு வந்தது ஏன் காட்டுல மழை பெய்யுது? நம்ம இங்க ஒரு வீடை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே ஒன்னாவே இருந்துக்கலாமா? அடடடடா, போச்சு போச்சு. என்னாச்சு? ஆபத்து வந்துகிட்டே இருக்கு பின்னாடி பின்னாடி. இவ இப்படி பாக்குறான்னா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு அர்த்தம். கடவுளே. அதுவும் சரிதான். இதே மாதிரி பாக்குற ஆளு எனக்கும் ஒருத்தங்களை தெரியும். பொண்டாட்டி இருக்கால, கடைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்க சொல்லுவேன். ஆனா எனக்கு இப்ப லேட் ஆயிடுச்சு. நல்லா மாட்டிக்கிட்டோம். ஹலோ சார். ஹலோ, யூ ஆர் வெல்கம். என்ன சர்ப்ரைஸ் இது? சும்மாதான். ஹலோ. ஹலோ. இது வரைக்கும் நீங்க அங்க வரல, அதான் நானே வந்துட்டேன். நான் மட்டும் இங்க வரலனா நீங்க வரத மறந்துட்டு இங்கேயே இருந்திருப்பீங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நானும் நீயாத்தும். நான் உள்ள போறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு உள்ள. நீங்க பேசாம இங்கே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருங்க. உள்ள எனக்கு ரொம்ப வேலை இருக்கு. ஓகே.
உங்களோட இடத்துக்கு நீங்க போக வேண்டிய நேரம் இப்ப வந்துருச்சு. நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாங்க ஒன்னாவே போலாம். நிஜமாவா? நான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க விரும்பல. நிஜமா தான் சொல்றேன் அசீஸ். கொஞ்சம் இரு, வந்துடுறேன். நியாஸ் சார், நாம வேணா அப்புறமா இதை கண்டினியூ நோ பண்ணலாம். ப்ராப்ளம். நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க, அப்ப விளையாடுவோம். போயிட்டு வரேன். பாய். பாய். போயிட்டு வரேன் சார். நோ ப்ராப்ளம். கண்டிப்பா. இப்பதான் எனக்கு ஒண்ணு புரிஞ்சுது தெரியுமா? என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மேல கண்ணு பட்டுடுச்சு. ஒரே நிமிஷம் அவ்வளவு தான் முடிஞ்சது. பொங்கலை சாப்பிட்டு வந்து நம்ம உயிர் எடுக்கிறது. இங்கெல்லாம் வேண்டாம். எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சார். சொன்னா கேளு. காத்து வரணும் விசறேன். என்ன பார்த்து சும்மா தூங்குறேன்றீங்க. வாயில வார்த்தை வரணும் என்ன வேணா பேசுவீங்களா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் மூச்சு கூட விட முடியல. இவங்க இந்த கிளியோபாட்ரா கேரக்டர் எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க இப்ப மட்டுமா எப்பவுமே ஆமா, அப்படிதானே? எப்பவுமே நீங்க இப்படிதானே. என்னால ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. கேக்குறாங்க பாரு. உன் வாயில என்ன இருக்கு? Guys, அது இந்த இப்ப guys நடிக்கிறதே எல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட பட்ஜெட் வேற இல்ல. ஏப்பா, ஆனா இப்பவே decoration காலி ஆயிடுச்சு. என்னோட கேரவன் எங்க இருக்கு? ஜிஜி டேரன் மேடம் கேரட் கேக்குறாங்க. அந்த மாதிரி இங்க எதுவும் இல்லையே. நேரத்துக்கு அவங்கள வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்ல அவ்வளவுதான். சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. சனே, யாரு பட்ஜெட் ஜாஸ்தியா இருந்தா எதுக்காக இவங்கள நடிக்க வைக்க போறோம்? கைஸ் கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன். ஜெஜி தண்ணி வேணும். சனேம் அவளுக்கு தண்ணி வேணுமா? நான் ஒண்ணு தானே கேட்டேன். நீ போய் எடுத்துட்டு வா. சனிம் எனக்கு ஸ்மூத்தி எடுத்துட்டு வா. ஸ்மூத்தியா? ஸ்மூத்தி தான். ஸ்மூத்தியா? நீயே பண்ணு. அதுதான் எனக்கு வேணும். டேரன் மேடம், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிஜ வாழ்க்கையிலும் நீங்க இப்படிதான் இருப்பீங்க. எல்லாரையும் அடிமையா வச்சிருந்தாங்க. கரெக்ட். என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இந்த கேரக்டர்ல நான் தானே முக்கியமானவ. இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா முழு பைத்தியம் ஆயிடுவோம். டேய் ஜங்கிஸ், இங்க எதுக்குடா நாம வந்தோம்? என்னோட கேரவன் எங்க இருக்கு? அதை கொண்டு வராம நீங்க ஏன் இங்க வந்தீங்க? எங்க இருக்க? ஹே ஹாய். ஹலோ. செட் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அமக்கலமா இருக்கு. பொதுவா அமக்கலத்துல இருந்தானே அழகு ஒண்ணு ரெடி ஆகும். எக்ஸாக்ட்லி. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? எந்த பொருளையும் நீங்க தேடாம தான் இருக்கீங்களா? இல்லையே. நீ தானே அது? நான் போய் ஸ்மூத்தி ரெடி பண்ணணும். நம்ம ஆட்ல ஒர்க் பண்ண போற ஒரு மெயினான கேரக்டர் அதை கேக்குறாங்க. சோ நான் கண்டிப்பா போய் பண்ணி ஆகணும். நான் உங்களை அப்புறமா மீட் பண்ற பார்ட்னர். எம்ரே டார்லிங், என்னாச்சு? டார்லிங், நீங்க கூப்பிட்டீங்கன்னு நான் சீக்கிரமா வந்துட்டேன். நான் மறுபடியும் போய் ஆகணும். நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லையா? நீ போக வேண்டிய அவசியம் இல்லடா. என்ன சொல்றீங்க? ரிசைன் பண்ணுன்னு சொல்றேன். என்ன? நம்ம காரை வித்தோல, அந்த காசு இப்ப எனக்கு வந்துருச்சு. நல்ல விஷயம் தான். கவலைப்படாதீங்க. ஃபியூச்சர்ல இன்னொரு கார் வாங்கிடலாம். சரியா? கண்டிப்பா. அண்ட் என்ன திட்டாத, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். என்ன? எதுக்கு? யாராவது என்ன டாமினேட் பண்ணது பிடிக்காதுன்னு உனக்கே தெரியும்ல. நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு டார்லிங். அப்படியே நீ ரிசைன் பண்ணிட. நான் ரிசைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது? சரி, இங்க வா. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாமே. என்ன? நல்ல ஐடியா தான். நம்ம அதை பண்ணலாம். ஆனா பிசினஸ் பண்ணலாம்னா என்ன பண்றது? எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாதே. முதல்ல வந்து உட்காரு. உனக்குன்னு ஒரு கனவு இருக்கும்ல, அது என்னவா இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எல்லார் மனசுலயும் அவங்களுக்கு பிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கும். அதுல உன் மனசுல என்ன இருக்கு சொல்லு. ஆக்சுவலா நான் மியூசிக்ல ஏதாவது பண்ணுவேன். ஐ மீன் பாட்டு பாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடும்போது சந்தோஷமா இருப்பேன். அத பண்ண முடியலனாலும் மியூசிஷியன்ஸ் பக்கத்துலயாவது நான் இருப்பேன். அப்படி இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். எனக்கு வேலைன்னா எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது உங்களுக்கே தெரியும் எம்ரி. ஆனாலும் இந்த ஆபீஸ்ல எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கு ரொம்ப டயர்டா தான் இருக்கு. அப்படின்னா சரி, நம்ம 2 பேரும் மியூசிக் வேர்ல்டுக்குள்ளே பூந்துடலாம். என்ன சொல்ற? உங்களுக்கு என்ன பைத்தியமா எம்ரி? ஆஃப் கோர்ஸ் பைத்தியம் தான். ஆனா ஓ மேல கமான், வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். சோ இது உன்னோட டர்ன். எனக்கு தெரியல. நிஜமாவா பண்ண சொல்றீங்க?
நான் ஏன் பண்ணக்கூடாது? கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஏன் பண்ணக்கூடாது? சரி, போ. ஆமா, நான் பண்ணுவேன். இதோட இந்த டார்ச்சர் ஒரேடியா முடிஞ்சது. இதுக்கு மேல என்னால முடியாது. நான் வேலையை விட போறேன். உனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம செட்டுக்கு போலாமா? இது முடிஞ்சது போலாம். குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. எடுத்து குடிங்க. எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரிஸ் இருக்கா? இருக்கே. ஸ்மூத்தி ரெடி பண்ணணும். ஆக்சுவலா ஸ்மூத்தில ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணியான்னு கேட்கலான்னு வந்தேன். சனேம், நீ ஏன் சனேம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா உனக்கு பொறாமையா இருக்கா என்ன? சொல்லு. ஞாபகம் இருக்கா? உனக்கும் இருக்கா? அதை மறக்கிறது ஒன்றும் அவ்வளோ சுலபம்லாம் கிடையாது. நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னா நாம அதை மதிப்போம். ஒருவேளை நாம அதை இழந்துட்டோம் பையன், பைத்தியம் பிடிச்சிரும். ஸ்ட்ராபெரிய பத்தி எப்ப பேசிட்டு இருக்கீங்க? செட்ல பார்க்கலாம் சனே. பாதுகாவலர்களே, இந்த அடிமைகளை தூக்கி சென்று தூக்கிலிடுங்கள். என்னம்மா பாதுகாவலர்னு கூப்பிடுறா? அந்த மாதிரிலாம் யாருமே இல்லம்மா. மேடம் ஒருவேளை வாட்ச்மேனை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன். செக்யூரிட்டியா? அவரு நமக்கு தெரிஞ்சவர் தானே. அவர் வந்து என்னத்த பெருசா கண்டுற போறாரு? போங்க, நான் கிளம்புறேன். நீங்க புது ஆன்டினியூஸ் கண்டுபிடிச்சுக்கோங்க. நீங்க இங்க இருந்து போக முடியாது மிஸ்டர். நீங்களும் இந்த கம்பெனில ஒரு பார்ட்னர் தானே, அதனால தான் நான் சொல்றேன். நில்லுங்க. இங்க பாருங்க கைஸ், என்ன ஒரு நிமிஷம் இங்க தனியா விடுறீங்களா? ஐயா ஐயா, உங்களுக்கு இல்லாத இடமா? தயவு செஞ்சு வாங்க. போயிட்டா வேற யாரை பிடிக்கிறது? நம்ம ஓரமா போய் கும்மிடி வாங்க வாங்க, எங்கேயும் போடாதீங்க, இங்க வாங்க. என்ன அப்படியே கல்லு மாதிரி நிக்கிறீங்க? போங்க, போய் நல்லா பேசுங்க போங்க. இந்த ஹீரோக்கு வேற ஏதாவது போட்டோ இருக்கான்னு பார்க்கலாம். வரீங்களா? முசாஃபர் சீக்கிரமா வான்றல வா. என்கிட்ட போட்டோஸ் இல்லடா டேய் ஜெங்கிஸ். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, கேமரா ஆன் பண்ணா தானே வரும். இரு. அதிகாரம் கையில வந்ததும் நீ அப்படியே பைத்திய மாதிரியே மாறிட்ட. இங்க பார், நானும் உன்ன மாதிரி தான் இருந்தேன். வெறுப்பா, பேராசை பிடிச்ச கொடூரமா. பிசினஸ் பண்ணும்போது நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா உனக்கு பிடிச்சவங்க கிட்ட அப்படி நடந்துக்காத. கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்ல. இங்க பார், நாம இங்க 2 பேர் இருக்கோம், கிளியோபட்ரா அண்ட் ஆண்டோனியோஸ். இது வெறும் ஒரு கேம் தான். சோ என் கூட இந்த கேம் விளையாடு, சரியா? ஓகே, கண்டிப்பா. நான் வேணும்னா அங்க போகட்டுமா? நல்லா தான் இருக்கும். ஆனா நீ ஓகே गाइस, ரெஸ்யூம் பண்ணலாமா? எல்லாரும் இங்க தானே இருக்கீங்க? அது ஓபனிங் ரெடி பண்ணி வச்சாடா. நீ எதுக்கு பின்னாடி போய் நிக்கிற? முன்னாடி வா. டைரக்ட் மேடம், இந்தாங்க ஸ்மூத்தி. சனேம், ரொம்ப தேங்க்ஸ் மா. நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டல. நான் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேனா? ஆனா இத நான் அப்புறமா குடிக்கிறேன், ஓகேவா? ஆனா நீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பர் டீம் தெரியுமா? ரொம்ப கலக்குறீங்க. இல்ல நான்
இல்ல சனம், நீ எவ்வளவு வேலை செஞ்சிருக்க. நீ இத பத்திரமா எடுத்து வை, நான் அப்புறமா குடிக்கிறேன். ஓகேவா? ஓகே டாரன் மேடம், உங்க இஷ்டம். இந்த ஸ்மூத்தி உங்க பில்ல எழுதிக்கிறேன். அதுக்கு எவ்வளவு ஆச்சு? கைஸ் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. ஆரம்பிச்சிடலாமா? 3 2 1 ஆக்ஷன். அட அங்க பாத்தியா? பார்த்தேன் அவங்க தானே. பாரு. ஹாய், ஹலோ நிஹாத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நெயில் பாலிஷா? அம்மாடி பொட்டாட்டி, இதே மாதிரி நீ இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போற? ஏன் எனக்கு இதெல்லாம் நல்லா இல்லையா? நல்லா தானே இருக்கு. இல்ல இல்ல, அழகாதான் இருக்கு. நீ எப்பவுமே அழகுதானம்மா. எனக்கு பழக்கம் இல்லம்மா. ஆனா நீ இதே மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சா அப்படியே இரு. நானும் அத பழகிக்கிறேன். என்ன? நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். நான் இப்படி இருக்க மாட்டேன். இது என்னோட ஸ்டைல் இல்ல. அப்பாடா கடவுளே. ஆமா. ஐயோ. சரி, நான் போய் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி, சீக்கிரம் போயிட்டு வாங்க மேடம். ஹியூமா ஏற்கனவே நம்ம லைஃபை கெடுத்துட்டா, இன்னும் கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்கிட்ட மறைச்சிட்டியா? இது எவ்வளவு ஆச்சு? ஓ, என்ன நிஹாத் நீங்க. I love you so much. ஓகே பை பை. ஓகே பை. என்ன இப்படி பார்த்துட்டு இருக்க? போய் வேலை பாரு. போ. இந்த பாப்பா ஆரம்பிக்க போகுது. இன்னும் என்ன ரெக்கார்ட் பண்றாரு அவரு? ஜெய் கேமராவை பார்க்காத. டெனிஸ் நீ முசோவை பார்க்காத. சனேம பாரு. ஓகே சனேம், உனக்கு கிளாஸ்ல செஞ்சது எதுவுமே இல்லையா? இருக்கு, இன்னும் போட்டிருக்கனே அத. ஏன் கையிலயோ கால்லயோ அத போட்டிருக்கேன். ஏன் ஏதாவது பிரச்சனையா அதனால? அட என்னமோ சொல்ற நீ. எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப அழகால இருக்கு. செம்மையா இருக்கு. சரி, இந்த ஐடியாவை உனக்கு யாரு கொடுத்தாங்க சொல்லு? என்னோட ஐடியா தான். அப்பவே நினைச்சேன் உன் ஐடியாவா தான் இருக்கணும்னு. இந்த மாதிரி சமயத்துலதான் மக்கள் எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. என்ன கேமராவை பார்க்க வேணாம்னு சொன்னாரு. ஆனா அவர் மட்டும் சனமே பாத்துக்கிட்டு இருக்காரு. அது தப்பு இல்லையா? எனக்கு அவரை பிடிக்கும். அவர் என்னோட ஃப்ரெண்டு தான். நான் தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா இது அபிஷியலா கேமரா பார்க்க மாட்டாரு. அவளே பார்த்துமா என்ன அர்த்தம் சொல்லு பாக்கலாம். நடுவுல நான் சூச்சு வேற போயிட்டு வந்தா யாருமே கவனிக்கவே அந்த இல்ல. நேரத்துல அவர் ஒண்ணு ஷூட் பண்ணட்டும் முசாஃபர். அப்படியா? என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ரெண்டு வாட்டி தப்பு பண்ணேன். ஆனா அவர் பாப்பாருன்னு பார்த்தா பார்க்கவே இல்ல. ஆனா இருந்தாலும் அவர் சொல்லுவார்னு பார்த்தா புரியுதா இல்லையா? அப்புறம் ஒரு விஷயம் இப்பதான் ஞாபகம் வந்தது. நம்ம ஏன் இந்த கிரீம் பத்தி எதுவும் பண்ண கூடாது? அப்படி பண்ணா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல? நிஜமா சொல்றேன். கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே. ஒரேடியா எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்களா? இப்போதான் ஆரம்பிச்சிடலாமா? வேலையை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே 3 2 1 ஆக்ஷன். நான் எப்பவும் போல நேச்சுரலாவே இருக்கேன். ஐயோ, தயவு செஞ்சு அந்த மாதிரி நேச்சுரலா பண்ணாத. நான் அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன் பாரு. இப்பவே நான் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். தயவு செஞ்சு மனுஷன் இவங்க சிரிச்சிட்டாங்க. டெனிஸ் நீ அந்த கிரீமை டாரன் கிட்ட கொடு. அப்புறம் இன்னொன்னு சனிம்க்கு கொடு. அப்புறம் நீயும் உன்னை கையில வச்சுக்கோ. இல்ல வேண்டாம் சனிம், நீ கிரீம் அப்ளை பண்ணாத. நீ வெளியில வா. நானு இட்ஸ் ஓகே, நீ அங்கே இரு. ஏன் என்ன போக சொல்றீங்க? என்னால ஆக்ட் பண்ணலையா? இல்ல பிரச்சனை என்கிட்ட தான் இருக்கு. என்னால இங்க இருந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல. கேமராக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்க. நீ கிரீம் அப்ளை பண்ற, பட் எல்லாமே வாண்டடா பண்ற மாதிரி இருக்கு. சனிம், இதுல உன் தப்பு ஒண்ணுமே கிடையாது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா? கட் ஒன்ஸ் மோர் போலாம்.
இப்ப என்னாச்சு? டெக்னிக்கலா ஏதாவது ப்ராப்ளமா இல்ல நான் தான் ஏதாவது தப்பு பண்ணிட்டு நான் ஸ்மெல் பண்ண போது? ஒன்ஸ் மோர். ஒன்ஸ் மோரா? இப்ப என்னாச்சு? உன்னோட கேரக்டர் இதுக்கு கரெக்டா செட் ஆகணும்னு எங்க நினைக்கிறேன். இருந்து வந்து எப்படி பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். இதை ஏமாத்தாதீங்க சரியா? இங்கே உட்காந்துக்கலாம்ல. நீ இப்ப என்ன நடிச்சிட்டா இருக்க? ஒருவேளை நான் நல்லா நடிச்சிட்டேன் போல அதான் கட் சொல்ல போல இருக்கு. ஒன்ஸ் மோர். நானும் நல்லா தானே நடிக்கிறேன். என்ன இவரு? ஜான் சார் என்னோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் பாருங்க நல்லா லைட்டிங் நடிக்கிறேன். மாறிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம இன்னைக்கு விட்டு இதுக்கப்புறம் எடுக்கவே முடியாது. சனம் ஒரு 2 அடி முன்னாடி வாயேன். செட் ஆகல. ஒன்ஸ் மோர் போலாம். இப்பதானே உட்கார்ந்தா இன்னும் கிரீம் கொடுக்கவே இல்லையே. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தயவு தெரியும். செஞ்சு சொல்லுங்க. அட, எனக்கு சொன்னா எத்தனை தானே என்ன தடவைங்க? ப்ராப்ளம்னு என்னடா தெரியும். சொல்றாரு? நீங்க 3, பாட்டுக்கு கட் 2, சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி 1 தெரியும்? ஆக்ஷன். ஓகே गाइस, thank you so much. இதோட நம்ம ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் கிடைச்சிருச்சு. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா மறந்துட முடியாதுல்ல. அதுலயும் எந்த விஷயத்த நாம அளவுக்கு அதிகமா மதிக்கிறோமோ அதை இழந்துட்டோம்னா திரும்ப கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம பைத்தியம் ஆயிடுவோம். பொருள் ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அது எப்போ என் கூடவே இருக்கும், எப்பவுமே. உங்க பொருள் கூட என்கிட்ட ஒண்ணு இருக்கு. அது நான் கழுத்துல தான் மாட்டிக்கிட்டே இருந்திருக்கேன் இது வரைக்கும். இது வரைக்குமா?
பார்ட்னர்ஷிப்ல இன்க்ளூட் ஆயிருக்கா? ஆமாமா, பார்ட்னர்ஷிப்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை நான் மறந்தே போயிட்டு. கரெக்டா தான் சொன்னீங்க. நம்ம 2 பேரும் இவ்ளோ கிட்ட வந்தது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். நான் இதை வேணும்லாம் பண்ணவே இல்ல. சம்டைம்ஸ் எனக்கு தெரியாம இந்த மாதிரி எல்லாம் நடந்துருதா. ஓ, தெரியாம பண்ணிடுறியா? ஃபைன். அப்படின்னா நாம இன்னும் பார்ட்னர்ஸ் தான். அப்படியா? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப நல்லாவே மதிக்க கத்துக்கிறோம். அதுவும் நல்லதுதான். உன்னை வருத்தப்பட வைக்க மாட்டேன்னு நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் சனி. ஆமா. Thank you very much. Thank you very much. Okay, good night. நான் கிளம்புறேன். Good night. Good night. என்ன பாச்சு உங்களுக்கு? இன்னைக்கு தனியா உட்கார்ந்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? என்ன உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லுங்கப்பா, ஹெல்தியா சமைச்சு தரேன். இதெல்லாம் ஹெல்தியாவே இல்ல பாருங்க. இதெல்லாம் அதிகமா சாப்பிட கூடாது. அட கடவுளே, என் பொண்டாட்டி செய்யற மாதிரி யாராலும் செய்ய முடியாது. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, உங்களை மாதிரி என்னால சமைக்க முடியாது. ஆனா கொஞ்ச நாள் அவங்க இருக்க மாட்டாங்கல்ல, அதனால நம்ம வேற ஏதாவது வழியா பண்ணிதானே ஆகணும். இல்லனா அவங்க வர வரைக்கும் நம்ம பட்னியாவா இருக்கிறது? அது முடியாது. என் பொண்டாட்டி வர வரைக்கும் நான் எதையுமே சாப்பிடவே மாட்டேன். அப்படியாப்பா, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அவங்க வர வரைக்கும் எனக்கு பசிக்குதுன்னு சொல்லாதீங்க. நான் கிச்சன்ல இருக்க டார்லிங். வாங்க வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? இதெல்லாம் நீ கேட்ட புக்கு. ஓ, thank you so much டார்லிங். ஆனா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அப்பா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு பாருங்க. வாங்க அவர்கிட்ட வந்து பேசுங்க. ஐயோ கடவுளே, நிஜமாவா? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. டேராப்பா, வாவ், என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? நம்ம இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டோம்ல. சொல்லுங்க. ஐயோ மாமா, இதெல்லாம் நீங்களா சாப்பிட்டீங்க? இந்த வயசுல இவ்வளவு சாப்பிடலாமா? இதெல்லாம் சாப்பிடாதீங்க நீங்க. என் பொண்டாட்டி இங்க இல்லாதனால என்னால சும்மா இருக்க முடியல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணுது. ஆமா, அம்மா எங்க போனாங்க? அப்பா, நீங்க எதுவும் சண்டை போட்டீங்களா அவங்க கிட்ட? இல்லப்பா, அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனா எதுக்கு? என் தாத்தாக்கு கால் உடைஞ்சிருச்சாம். ஐயோ, என்னம்மா சொல்ற? அவரால அசைய முடியலையா, அதனாலதான் அம்மா அவருக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்காங்க. அவங்க ஈவினிங்கே கிளம்பிட்டாங்க. நீங்க வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. நான் வேணா கால் பண்ணி பேசட்டுமா? உங்களுக்கு ஒன்னும் சீரியஸா ஒண்ணும் இல்ல. அங்க இருக்கிற டாக்டருங்களே அவங்கள ஒழுங்கா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இவ சும்மா இருந்திருக்கலாம்ல. இவ சும்மாவே இல்லாம அடம் பிடிச்சு ஒத்த கால்ல நின்னு அங்க போயே தீருவன்னு போயிருக்கா. பேசாம நீங்களும் அவங்க கூட போயிருக்கலாம்ல. எம்ரே, நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க எப்பவும் உங்க வைஃப் கூட தானே இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதனாலதான் சொன்னேன். பரவாயில்ல, நீங்க அதை அப்படியே விட்டுடுங்களேன். முடிஞ்சா போயிருக்க மாட்டேனா? அட கடவுளே. அப்பாவும் அம்மாவும் கல்யாணத்துக்கு அப்புறம் இஸ்தான்புல் வந்துட்டாங்க. அது எங்க தாத்தாக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அப்பாவையும் அவருக்கு பிடிக்கல. அப்பா மேல இருக்கிற கோவத்துல அவரை பார்க்க கூடாதுன்னு தான் நம்ம கல்யாணத்துக்கும் அவர் வரல. நான் வந்துட்டேன். நல்ல வேளை என்கிட்ட ஒரு ஸ்பேர் சாவி இருந்தது. நான் வந்தது உங்க யாருக்குமே தெரியாது இல்ல. இத பாருங்க, உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. வெல்கம் ஆண்டி. அது என்னது? காட்டுங்க. என்னம்மா இது? உங்க அப்பாக்காக நீ ஏதாவது சமைச்சு கொடுத்துக்க கூடாதா? என்னம்மா இது? இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்க, உனக்கு சமைக்க கூடவா தெரியாது? சமைச்சு தரேன் தான் சொன்னேன். நீங்க கவலையப்படாதீங்க. மேவ் உங்களை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். ஏன் லைலா, இப்போ உங்க அப்பா இவ்வளவு டென்ஷனா இருக்காரு, இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? அது நான் அவர்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்றேன். இத நான் பாத்துக்கிறேன். பொறுமையா எப்படி சொல்லணுமோ அவர்கிட்ட சொல்றேன். சரி, ஆனா பாத்து சொல்லு. நான் பாத்துக்கிறேன், விடுங்க. நல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்ப அற்புதமா இருக்கு. உண்மையா தான் சொல்றேன். அப்பா, மை டியர் அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லவா? என்ன விஷயம்? அது சீக்கிரம் சொல்லு. நானும் எம்ரேவும் எங்க வேலையை விட்டுட்டோம். பாத்தீங்களா, வேலையை விட்டுட்டாங்களா? கொஞ்சம் பொறுத்த சொல்லிடலாம். 2 பேருமா? அப்பா, அது என்னன்னா, இன்னைக்கு எங்களோட கார் இருக்குல்ல, அதை நாங்க வித்துட்டோம்ப்பா. இப்போ அதுல வர பணம் இருக்குல்ல, அதை வச்சு ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். நல்ல விஷயம் தான்ப்பா. அப்பா, அம்மாடி, கொஞ்சம் அவர் கீழே விழாம பத்திரமா பாத்து புடிச்சுக்கோங்கம்மா. நீங்க வேலையை விட்ட விஷயத்தை இப்பதான் நீங்க பார்த்து அவர்கிட்ட சொல்லணுமா? உங்களுக்கு நேரங்காலமே தெரியாதா? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நானே தெரியாம சொல்லிட்டேன்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். கடவுளே, என்ன சொல்லுங்க, கொஞ்சம் பண்ணிட்டு வரேன். இப்ப எதுக்குமா அதெல்லாம் தேவையே இல்ல. நிஹாத் சார், அப்பா இங்க பாருங்க.
சொல்றீங்க? பார்ட்னர்ஷிப் பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படியா? ஒரே வார்த்தைக்குள்ள எக்கச்சக்க அர்த்தம் இருக்குல்ல? அப்படின்னா அப்படின்னா ஒரே கனவுகள், ஒரே வீடு, ஒரே வாழ்க்கை. அப்படின்னா ஒரே வீடுன்னு சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்கு? அங்க வியூ நல்லா இருக்குமா? அது எந்த இடத்துல இருக்கு? ம்? ஒரே வீடுன்னு சொன்னீங்களா, அது எங்க இருக்கு? என்ன ஒரே வீடுமா அது? டெனிஸ், டெனிஸ் நீயா அது? ஆமா நான் தான். வேற யாருன்னு நினைச்ச? சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? ஒரே வீடுன்னு சொன்னல, அது எந்த வீடு அது? அதுவா, மறக்க முடியாத விஷயங்களை பத்தி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதை யோசிக்கும் போது பதில் கிடைக்காத நிறைய கேள்விகள் தோணிட்டே இருக்கும். அதுதான் நான் பதில் தேடிக்கிட்டு இருந்தேன். உனக்கு சொன்னாலும் அது புரியாத, புரிஞ்சுக்கவும் முடியாத. மேபி உனக்கு ஒரு டான்ஸ் தெரப்பி தேவைப்படும். டான்சிங் தெரப்பி மட்டும் தான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும். சரி, நான் கிளம்பட்டுமா? உனக்கு புரியாது. நான் புரிஞ்சு மட்டும் என்ன பண்ண போறேன்? புரியாம இருக்கதே நல்லது. நான் வரேன். அட என்ன பசங்கம்மா நீங்க, எந்த விஷயத்தை எந்த நேரத்துல சொல்றதுன்னு தெரியாம. நிஹாத் சார், இனிமே நீங்க தான் உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கணும். என்ன சரியா? அதோட அந்த டாக்டர் சொன்னதையெல்லாம் நீங்க பத்திரமா மறக்காம செய்யணும். செய்வீங்க தானே? சரி விடுமா. என்னோட ஃப்ரெண்டு என்ன நம்பி உங்களை பத்திரமா ஒப்படைச்சிட்டு போயிருக்கா. நீங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க நிஹாத் சார். உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அனாவசியமா இந்த மாதிரி எல்லாம் செய்யாதீங்க. ஐயோ கடவுளே, கடவுளே, ஒரு நிமிஷத்துல எங்களை எல்லாம் எப்படி பயமுறுத்துறீங்க? நிதானமா இத எடுத்து இந்த சைடு வைக்கலாம். அப்பதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியும். கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுங்க. படுங்க, கொஞ்சம் எழுந்திருங்க. இத எடுத்து இப்படி வச்சிட்டோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சௌரியமா இருக்கும். படுங்க சார். இன்னொரு தலகாணி இருந்தா கொண்டுட்டு வாமா. அத அங்க வச்சு இதோ நான் எடுத்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கால தூக்குங்க சார். ஐயோ, ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கறேன். ஒண்ணும் ஜஸ்ட் டயர்டா இருக்குது, அவ்வளவுதான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. சரிம்மா, உங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லிடாத. அப்புறம் போன வேகத்தை திரும்பி வந்துருவா. சரிப்பா, சரி, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆமா, நாங்க சொல்ல மாட்டோம். ஆனா நான் சொல்லிடுவேன். என் ஃப்ரெண்டு கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லாம எப்படி இருக்க முடியும்? என்னால அவகிட்ட போய் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, நாளை காலையிலேயே போன் பண்ணி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லிடுவேனா? மிளகா தாண்டி, நான் ஒரு விஷயம் உண்மையா சொல்ல போறேன். என்ன சொல்ல போற? நீங்க மட்டும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் உங்களால டேஸ்டா சமைக்க முடியாதுன்னு நான் சாபம் விட்டுருவேன். என்னது? இதுக்கப்புறம் உங்களால ஒரு டிஷ்ஷையும் சமைக்கவே முடியாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். ஐயோ வேணாண்டி, வேணாண்டி. இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிஷ் செஞ்சு கொண்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி மறுபடியும் உங்களால சமைக்கவே முடியாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். நான் கடவுளுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். கடவுள் நல்லவங்க சொல்றத கேப்பார்ல. அதுக்கப்புறம் ஒருவேளை உன்னால திரும்ப சமைக்க முடியலன்னா ரொம்ப மோசமாயிடும். ஐயோ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், விடுங்க. ஆனா நான் எப்படி அமைதியா இருக்க போறேன்? அப்பா, நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க 2 பேரும் வேலையை விட்டுட்டோம்னு சொன்னதாலதான் நீங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டீங்கன்னு நாங்க பயந்துட்டோம். செல்லமே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க ஏதாவது பிசினஸ் பண்ணாதாம்மா நல்லா இருக்கும். என் செல்லமே, நீங்க நல்லா இருக்கணும்மா. அதாம்மா எனக்கு வேணும். அப்பாவெல்லாம் எப்பவுமே இப்படிதான். சரி, ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க? மாமா, நாங்க 2 பேரும் மியூசிக் இண்டஸ்ட்ரியில போலான்னு இருக்கோம். லேலா வேற இதுல இன்ட்ரெஸ்டா இருக்காளா? எனக்கு அதுல நிறைய பேர் தெரியுமா. சோ இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அம்மாடி, நீ சிங்கராக போறியா? அப்படின்னா நம்மள ஸ்வீட் சாப்பிடலாமா? நாம சாப்பிடலாம். ஆனா இதுக்கப்புறம் அப்பா தான் ஸ்வீட் சாப்பிட கூடாது. வெறும் 3 வாரத்துக்கு தான்ப்பா. அதுக்கப்புறமா தாராளமா நீங்க சாப்பிடலாம். ஆஹா, அதுவும் நல்ல விஷயம் தான். எனக்கு திரும்ப ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சுப்பா? இல்ல, நீ இப்ப ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு சொன்னல. ஆனா எனக்கு இப்ப ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. என்ன சொல்றாரு பாத்தியா? நம்ம வீட்டுல தான் இருக்கு. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். அட மிளகா தாண்டி, என்ன பண்றீங்க நீங்க? ஓ, நான் மறந்து போயிட்டேன். ஒரே ஒரு ட்ரே தான் இருந்தது. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் அப்புறமா உங்களுக்கு புட்டு செஞ்சு தரேன். அச்சோ, புட்டு கூட சாப்பிட கூடாது. சக்கரை போடாம தான். சக்கரை போடவே கூடாது. நானும் சேர்ந்து சாப்பிடுவேன். பரவாயில்லையே, இந்த குடோன் நல்லா பெருசா இருக்கே.
இதுல நான் பாதி வரைக்கும் தான் வாடகைக்கு எடுத்திருக்கோம், மொத்தமா இல்ல. ஆனா நாங்க கிளம்புறோம். ஓகே பைனா, பை பை. ஐ மீன் நான் இது ஃபுல்லா வாங்கல. அப்படியா? அதோ வந்துட்டாரு. அடடா வாங்க. ஹலோ ஜமால் சார், எப்படி இருக்கீங்க? அதோ அவர்தான். ஹலோ ஹலோ சார். வாங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. இவன் உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே சொல்லுவான். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஜமால் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் முன்னாடியே சொல்லியிருப்பாரு. சனேமோட கிரீமை யூஸ் பண்ணதால தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், சரியா? அதனால தான் எனக்கு இப்படி அலர்ஜி வந்துச்சுன்னு சொல்லணும். அவங்க இந்த கிரீமை யூஸ் பண்ணா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் நான் இந்த கிரீமை யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இப்படி அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்னு நீ வந்து சொல்லணும். இப்படி ஆனதுக்கு அப்புறமா நான் டாக்டர் போய் பார்த்தேன். இந்த மாதிரி அலர்ஜி வந்ததுக்கு காரணம் அந்த கிரீம் தான் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படின்னு நீ போலீஸ் கிட்ட தெளிவா கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே சார், நான் அப்படியே சொல்லி. வெரி குட், நீ சூப்பரா சொல்லிடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் இந்த பேப்பர்ல நான் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன், நீ மனப்பாடம் பண்ணி வச்சுக்க. அப்புறம் நம்ம பேசுன மாதிரி உனக்கு அமௌண்ட். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்க சொதப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. சரி வாப்பா தம்பி, நம்ம கிளம்பலாம். பயப்படாது, சரியா? ஓகே சார், தேங்க்யூ. அவன் ரொம்ப நல்ல பையன். ஆனா அவனால அது சொல்ல முடியுமான்னு தெரியல. இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம அவங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கணும். நாளைக்கே அவங்களுக்கு லீகல் நோட்டீஸ் போய் ரீச் ஆயிடும். இந்த மாதிரி அவங்களோட கிரீமை இவன் போட்டு அலர்ஜி வந்ததுனால கோர்ட் உடனே அவங்க உற்பத்தியை ஸ்டாப் பண்ண சொல்லிடுவாங்க. அப்புறம் நமக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சரி, உங்களோட லேபை பத்தி கேட்டிருந்தேன், என்னாச்சு? நமக்கு தேவையான ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. ப்ரொடக்ஷன் சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரமா அந்த கிரீம்ஸ் அவங்களுக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டை விற்க ஆரம்பிச்சிடும். பாக்குறீங்களா? ரொம்ப நல்லது. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குது. சன மேடம் பண்ண கிரீமை மார்க்கெட்ல நான் விற்கிறதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க இதை பண்ண விரும்புறீங்க சார்? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, அங்க இருக்கிறவங்க ஏற்கனவே என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, எனக்கு சனேம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படியும் நம்ம 2 பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். கண்டிப்பா இந்த கிரீம் பிரச்சனையால எல்லாம் எப்படி மாறுதுன்னு பாரு. இதுக்கப்புறமாவது அவ சரியா யோசிக்கிறாளான்னு பாப்போம். புரிஞ்சுது. சொல்ல போனா ஒரு வகையில் நான் அவளுக்கு ஹெல்ப் தான் பண்றேன். அவளோட நல்லதுக்காக தான்.